நான் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த டிவியில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும் வெளியில் தெரிஞ்சிருக்காது. ஓப்பனாக பேசுவோம், வெறுப்பு இல்லாமல் பேசுவோம். எப்படி இருந்தாலும் சின்னம் எங்களுக்கு பானை சின்னம். தேர்தல் ஆணையம் வந்து பெறாடித்தனம் பண்ணது, பித்தராட்டம் பண்ணது. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குறைஞ்சது 2 இடத்துல போட்டியிடணும் அப்படின்னு சொன்னாங்களே. நாங்கள் அந்த 2 இடத்துல போட்டியிடணும், அப்படியே தரல. முன்னுக்கு பின் எல்லாம் முரணா இருக்கா? ஏன்னா எங்களுடைய அடையாளம், எங்களுடைய சின்னம் என்பது வெறும் பானை அல்ல, எங்கள் தலைவரின் முகம். அவங்க ஈடியை வச்சு எங்களால் மிரட்ட முடியலை, இன்கம் டேக்ஸை வச்சு எங்களால் மிரட்ட முடியலை, மோடியோட அடியாட்களை வச்சு எங்களை மிரட்ட முடியலை. அதனால் இப்போ அவங்க எப்படி மிரட்டுறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை வைத்து மிரட்டுகிறார்கள். விடுதலை சிறுத்தையில் வந்து தொடர்ந்து சனாதானத்தை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை வந்து எதை வச்சு மிரட்ட முடியாது. தினகரன் கேட்குறாப்புல எனக்கு 1 சீட்டு போதும்னாலும் 2 சீட்டை கொடுக்குறாங்க. இவர் எனக்கு 3 சீட்டு வேணும்ன்ற 1 சீட்டு தான் கொடுக்குறாங்க. அது வேற கதை, அதை விடுங்க. அது மொத்தத்தில் பிஜேபி அவரை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு சவாலும் இல்லை. 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் சிதம்பரம் தொகுதி மட்டும் அவங்க வந்து பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நிற்கிறோம், 5 ஸ்டேட்டில் நிற்கிறோம். நாங்கள் அங்கேயும் பானைச்சின்னம் தான் கேட்டிருக்கோம். நிச்சயமாக பானைச்சின்னம் கிடைக்கும், நீங்கள் பாருங்கள். நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோங்க. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 வாரங்கள் தான் இருக்கு. களம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? களம் வந்து மிக அருமையாக இருக்குது. ஏறக்குறைய வந்து நாங்கள் வேட்பாளர் அறிவித்ததுமே எங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. இப்போ நாங்கள் வெற்றி களிப்பில் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்து பிஜேபிக்காரர்கள், குறிப்பாக மோடி அவர்கள் ஈடியை வச்சு மிரட்டுறது பார்த்தீங்களா? இந்தியா பூரா மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட இப்போ நம்ம டெல்லியுடைய முதல்வர் வந்து உள்ளே கிடக்கிறாரு. அது மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது, இது மாதிரி பல வேலைகளை செய்கிறது. விடுதலை சிறுத்தையில் வந்து தொடர்ந்து சனாதானத்தை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை வந்து எதை வச்சு மிரட்ட முடியாது. இப்போ எங்கள் தலைவருக்கு அக்கௌண்ட்டில் வந்து 0 அக்கௌண்ட் தான் இருக்குது. பார்த்தீங்களா இந்த செய்தி ஃபுல்லாக அக்கௌண்ட்டில் 5 காசு இல்லை அவர்கிட்ட. அதனால் இப்போ அதை வச்சு மிரட்ட முடியாது. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தேர்தல் ஆணையத்தையே கையில் எடுத்து எங்களை வந்து மிரட்டிடலாம், முடக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் நாங்கள் வந்து பானை சின்னம் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு பானை சின்னம் கொடுக்க முடியாது. இல்லை, அந்த விதிமுறைகளை பின்பற்றலை அப்படிங்கிறாங்க. என்ன விதிமுறை? ஓப்பனாக பேசுவோம், வெறுப்பு இல்லாமல் பேசுவோம். இப்போ கடந்த முறை சட்டமன்றத்தில் நாங்கள் நின்றோம், 6 தொகுதி நின்றோம். 6 தொகுதியிலையுமே நாங்கள் எந்த சின்னத்தில் நின்றோம்? பானை சின்னத்தில் நின்றோம். நின்று நாங்கள் 4 வெற்றி பெற்றோமா இல்லையா? வெற்றி பெற்றோம்ல. அதற்கு முன்னால் நாங்கள் எதில் நின்றோம்? எங்கள் தலைவர் எங்கே நின்றார்? பாராளுமன்ற தேர்தல் சிதம்பரத்தில் அதே பானை சின்னத்தில் நின்றார். அந்த பானை சின்னத்தில் நின்று அவர் வாங்கிய வாக்கு 1.18. சட்டமன்றத்தில் எங்கள் 4 எம்எல்ஏக்கள் வாங்கின ஓட்டு மதிப்பு 1.5. சரிங்களா? அப்போ அந்த விகிதாச்சாரம், அந்த பெர்சன்டேஜ்லேயே நாங்கள் தெளிவாக வந்துட்டோம். 1 விழுக்காடுக்கு மேலே வாங்கிட்டோம். இப்போ வந்து அவங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு இது சீட்டு எதுனா ஒதுக்கீடு செய்யலை சின்னத்தை. யாருக்கு? வைகோண்ணனுக்கு. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்களே சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே. குறைஞ்சது 2 இடத்துல போட்டியிடணும் அப்படின்னா சொன்னாங்களே. நாங்கள் அந்த 2 இடத்துல போட்டியிடணும், அப்படியே தரல. முன்னுக்கு பின் எல்லாம் முரணா இருக்கா? பார்த்தீங்களா? ஆனால் நாங்கள் வாங்கிடுவோம். எப்படி இருந்தாலும் சின்னம் எங்களுக்கு பானை சின்னம். எப்படின்னு கேட்குறீங்களா இல்லை கேட்க விரும்பலையா? இல்லை சொல்லுங்கள். அது எப்படின்னு கேளுங்க. இப்போ வந்து இது வந்து பிராடித்தனம் தான். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து பிராடித்தனம் பண்ணது, பித்தராட்டம் பண்ணது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எப்படி நாங்கள் வாங்குவோம்னா, இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டு வந்து 1ஆம் தேதி எங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கிடும். எங்களுக்கு உறுதியாக பானை சின்னம் ஒதுக்கப்படும். அப்படி இல்லாட்டின் கூட நான் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த டிவியில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும் வெளியில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் எங்கள் தலைவர் மட்டும் நேற்று பிரச்சாரத்தில் ஒரு லைட்டாக சொல்லியிருப்பார். நிச்சயம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் பானை சின்னம் அப்படின்னு சொல்லி. எந்த நம்பிக்கையில்? அதாவது எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாலும் உரிய செயல் தந்திரத்தில். இது தேர்தலுக்காகவே சொல்லப்பட்டது.
தேர்தலுமே எல்லாம் உத்தி தானாங்க, எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தானாங்க. சும்மா அப்படியே அன்பாக போயிட்டு பேசிச்சுன்னா எவனும் ஒரு ரூபாயை ஓட்டு போட மாட்டேன். அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மக்களை எப்படி அணி திரட்டுவதற்கான உத்திகள் இதை தானே கையாளுறான். இப்போ நாங்கள் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சுயேட்சை சின்னம், சுயேட்சை கட்சி தான். ஏன்னா இன்னமும் நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் அடையவில்லை. இப்போ நீ கேட்பாங்க சின்னம் ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளருக்கு உங்களுக்கு என்ன சின்னம், உங்களுக்கு என்ன சின்னம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் அதில் இவங்க கொடுக்காமல் போனாலும் கூட, தேர்தல் ஆணையத்தில் டெல்லியிலிருந்து கொடுக்காமல் போனாலும் கூட, மாவட்ட ரீதியான அந்த தேர்தல் அங்கீகார அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தப்பிக்கவே முடியாதுன்றக்கா நான் சொல்ல வர்றேன். இந்த உண்மையை சொல்கிறேன். நீங்கள் என்னதான் பிரார்த்தனை பத்தின பண்ணாலும் பித்திராட்டம் பண்ணாலும் டெல்லி அரசாங்கமே, மோடி அரசாங்கமே, நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் வேலை பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் போய் கேட்போம், கேட்டுமே எங்களுக்கு பானை சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க அதுக்கு வேலை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் 2 பேரும் டம்மியை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. சும்மா நீயும் பானை கேட்குற, நீயும் பானை கேட்டுருக்காங்களாம், எங்களுக்கு செய்தி கிடச்சிருச்சு. அப்போ கேட்கும்போது ரூல்ஸ் இருக்குங்க, சட்டம் இருக்குங்க. தேர்தல் ஆணையத்தின் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கி தேர்தல் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இதற்கு முன்னால் அந்த எந்த கட்சி தேர்தலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கு அந்த கட்சிக்கு தான் நீங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். இல்லை அப்படி பார்த்தா நாம் தமிழர் கொடுத்துருக்கணும்ல. எப்படி அப்படி அந்த காரணத்தை சொல்லி தான் நாம் தமிழருக்கு புறக்கணிச்சாங்க. நாம் தமிழருக்கு கொடுக்காததுக்கு என்ன காரணம்னா, அவங்க சின்னத்தை ஏற்கனவே ஒருத்தர் வாங்கிட்டேன். உங்களுக்கு போய் நேராக போய் தேர்தல் எங்கள் சின்ன இது வரைக்கும் வாங்கப்படலைல்ல. இப்போ பானை சின்னத்தை நேராக ஒருத்தர் வாங்கியிருந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்து நான் உடன்படுகிறேன். அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது தமிழ்நாடு இல்லாமல் மற்ற மாநிலத்தில் வாங்கியிருந்தால் நாங்கள் இங்கே வாங்க முடியாது. புதிய சட்டம். ஒருவேளை நீ சொல்லுவது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை அந்த சின்னத்தை வாங்கினது இது அந்த இது ஒரு சின்ன என்ன பழைய சின்ன கரும்பு விவசாய சின்னத்தை அவங்க வாங்கிட்டாங்க முன்னாடியே. அது மாதிரி பானையை வாங்கியிருந்தால் எங்களுக்கு நெருக்கடி வரும். இது வரைக்கும் இப்போ இந்த நிமிடங்கள் வரைக்கும் யாரும் வாங்கவில்லை. அப்போ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது, சட்ட ரீதியாக வந்துட போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட இன்னொரு கருத்தும் சொல்ல விரும்புகிறேன். பானை என்பது இன்றைய சின்னம். இதற்கு முன்னால் நாங்கள் வெற்றி பெற்றது மோதிர சின்னம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோதிர சின்னம். அதற்கு முன்னால் ஸ்டார் சின்னம். இதை விட அதான் சூப்பரான சின்னம். ஸ்டார்ன்றது என் கட்சி கொடியிலே வரும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்படி சின்னத்திலிருந்து நாங்கள் வெற்றி பெற்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த சின்னத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சின்னம் தான் இல்லை, தேவையில்லைங்க. நானாக ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஆனால் நிச்சயம் வாங்கிடுவோம். ஏன்னா ஒரு போட்டின்னு வந்துருச்சுல. ஏன்னா எங்களுடைய அடையாளம், எங்களுடைய சின்னம் என்பது வெறும் பானை அல்ல, எங்கள் தலைவரின் முகம், எங்கள் தலைவருடைய கொள்கை. இன்னும் முகம் என்பதை விட இன்னும் ஒருபடி மேலே சொல்லுங்க, தலைவருடைய கொள்கை கோட்பாடு தான் என் கட்சியுடைய வலிமையை. நீங்கள் பானையை கொடுங்க, பானை இல்லைன்னா யானையை கொடுங்க, இல்லைன்னா வீணையை கூட கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற அந்த கோட்பாடோடு களமாடுகிறோம். அப்போ அது மக்களுக்கும் புரியும். அதனால் நாங்கள் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம். ஆனாலும் கூட ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அதிகாரிகள் இல்லை தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசமாக பிரார்த்தனை செய்யக்கூடாதுங்க. இல்லை வரவு செலவு கணக்கை சரியாக கொடுக்கல, நாங்கள் கேட்ட பிறகு தான் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பெரிய வரவு செலவு? எங்களுக்கு நாங்களே பிச்சைக்கார கட்சின்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ எங்கள் தலைவருக்கே 0 அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, காசு இல்லையே. அதனால் வரவு செலவு கணக்கு அதுதான் கட்சிக்கே 1 மில்லியன் இருக்காங்க, பெருசாக கொடுக்கல. இப்போ கேட்டாக்க நான் நேற்று காலையில் சப்மிட் பண்ணிட்டேன், இது காலையில் கொடுத்தாச்சுங்க ஒன்றும். அதனால் எங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், அவங்க இடியை வச்சு எங்களால் மிரட்ட முடியலை, இன்கம் டேக்ஸை வச்சு எங்களால் மிரட்ட முடியலை, மோடியோட அடியாட்களை வச்சு எங்களை மிரட்ட முடியலை. அதனால் இப்போ அவங்க எப்படி மிரட்டுறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை வைத்து மிரட்டுகிறார்கள். ஆனால் இந்த பாஜக பலிக்காது. தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு, தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி குற்றம் சாட்டலாமா? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அட்டானமஸ் பாடின்னு நினைக்கிறீங்களா? அட்டானமஸ் பாடியாக இருந்திருந்தால், நான் கேட்குறதுக்கு நீ கேட்டால் பயிற்சி சொல்லணும், போகிற போக்கில் சொல்லக்கூடாது. சங்கத்தமிழ்கிட்ட அது அட்டானமஸ் பாடி தன்னெழுச்சியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறது. இவர் எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கிறாரு? அண்ணன் தினகர் தானே, டிகே தினகரன். எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காரு, எத்தனை எம்பி வச்சுருக்காரு? அவர் கேட்டதுமே குக்கர் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. போன முறை பரிசு இதில் போட்டிட்டு போன முறை பரிசு கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி தொப்பி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் மோடி எதிர்த்தா, அதனால் கொடுக்கல. இப்போ மோடி பக்கத்தில் உட்காந்தாலும் கொடுத்துட்டாங்க. அண்ணன் வாசன் அண்ணன் எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி வச்சிருக்காரு? உடனே சைக்கிளை தூக்கி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க சொல்லுங்க பிரதர். இல்லை அவங்க கூடயே இருக்கிற ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை மறுத்திருக்காங்களே. ஓபிஎஸ் ஏதோ வச்சு செய்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. பாவம். அதாவது அவர் தினகரன் கேட்குறாப்புல எனக்கு 1 சீட்டு போதும்னாலும் 2 சீட்டை கொடுக்குறாங்க. இவர் எனக்கு 3 சீட்டு வேணும்ன்றார், 1 சீட்டு தான் கொடுக்குறாங்க. அது வேற கதை, அதை விடுங்க. அது மொத்தத்தில் பிஜேபி அவரை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அவருக்கு. அது வேற, அதுக்கு நான் போகல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இவருக்கு மாம்பழம் சின்னம் தெரியுமில்ல? யாருக்கு? பாமகவுக்கு. ஏற்கனவே அந்த கொட்டையை நசிக்கிட்டாங்க. ஏற்கனவே தேர்தல் அங்கீகாரம் போச்சு, அது தெரியுமா தெரியாது? அதுக்கு பம்பரத்தில் முன்னாடியே போயிடுச்சு. இருந்தாலும் கூட இப்போ எப்படி கொடுத்துருக்குறாங்க?
அப்போ இந்த தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அங்கீகாரம் போச்சுங்க. அங்கீகாரத்தானா அந்த குறிப்பிட்ட அந்த விழுக்காடுலாம் இப்போ கடந்த ஆண்டே போயிடுச்சு. அதுக்கு பம்மா இதில் போட்டு லெட்டரே அனுப்பியிருந்தாங்க. இல்லை நம்ம தான் பார்த்தோம்ல, விஜயகாந்த் கட்சிக்கு, ராமதாஸ் கட்சிக்கு, அதே மாதிரி இன்னொரு கட்சி, என்ன கட்சி, ஏதோ இன்னொரு கட்சி, 3 கட்சிக்கு அனுப்பியிருந்தாங்க லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு மதிமுகவுக்கு 3 கட்சியும் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் போயிடுச்சு, அங்கீகாரத்தை முயற்சி பண்ணி லெட்டர் வந்துருச்சு. அதனால் அப்படி இருந்தும் கூட இவர்கள் தருகிறார்கள் என்றால், இவர்கள் அட்டானமஸ் பாடி என்று வெளியில் சொல்லப்பட்டாலும் கூட மோடியுடைய அடியாட்களாகவே அவர்கள் செயல்படுகிறார் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரின் சார்பாக நேரடியான குற்றச்சாட்டை ஜனநாயக நாட்டை நான் வைக்கிறேன். அது ஏன் அப்படி செயல்படுறான்றதுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, கருத்து சொல்லட்டுமா? நீங்களே யோசிப்பீங்க. நீ ஒத்து வந்துருவீங்க. நான் சொல்கிற கருத்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, மக்கள் ஏற்றுக்கிறோம். எப்படின்னு கேட்டுங்களேன். முக்கியமான கருத்து, நிறைய பேர் தெரியாது, சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. தேர்தல் அந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, அவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் பிரதமருக்கு. ஒன்று, பிரதமருக்கு மட்டுமில்லை, நீதி அமைச்சர், நீதி அரசர். அப்போ இந்தியாவுக்கே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார்கள், அவர். இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டி யாரை வந்து சொல்கிறாங்களோ அவங்களத்தான் அதில் போய் வைக்கணும். அப்போ தான் அது அட்டானமஸாக இயங்கும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிட்டாருங்க மோடி, மாற்றிட்டாரு. நிறைய பேருக்கு தெரியாது, அதை நான் சொல்கிறேன். இவங்க வந்து அடியாளத்தை வேலை வைப்பான்றது எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்ன பண்ணுறாரு மோடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்லிமெண்ட்டை கூட்டினார். அந்த ராமர் கோயிலெலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு என்ன செஞ்சார்னா, டக்குன்னு வந்து இந்த நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இப்போ வந்து யாரை போட்டிருக்கிறாங்க, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் மினிஸ்டர். இந்த 3 பேரும் தேர்ந்தெடுக்கிறது. நல்ல, இந்த 3 பேரில் யார் வந்து மெஜாரிட்டி, 2 பேர் யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ கேபினெட் மினிஸ்டர் யார், மெயினாக பதிக்க அவர் இப்போ நியமிச்சது யார் தெரியுமில்ல, மோட்டா பாய் சோட்டா பாய்னு அடிக்கடி சொல்லி பார்த்தீங்களா, அமித்ஷா நியமிச்சிருக்கிறாரு. இவர் இங்கிட்டு டக்லா பாய் இவர் இருக்கிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாலும் எதிர் எடுபடாதுல்ல. அப்போ அப்படிப்பட்ட இவர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துருவார்கள். அந்த நெருக்கடியில் தான் இப்போ தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி இருக்கிறாருங்க. நினைச்சாரு நாளைக்கு அவர் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டு அவர் நம்ம அண்ணாமலையை கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அண்ணாமலை இங்கே ரிசைன் பண்ணி சொல்லிட்டு அங்கே போய் வச்சிருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவீங்க? அது ஒன்று. இன்னொரு விஷயம் ரொம்ப நுட்பமான மேட்ருங்க, அதே ரொம்ப நுட்பமானது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா, தேர்தல் ஆணையருடைய துணை ஆணையராக ஒருத்தர் இருந்தார், அருண் கோயல். இந்த பேர்லாம் கரெக்டாக சொல்றீங்க, அருண் கோயல். நான் கூட மறந்து போயிட்டேன். அருண் கோயல் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அவரே ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க, அவரே ரிசைன் பண்ணியிருக்காருன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஜனநாயக ரீதியாக கொஞ்சமாக செயல்படணும். நீங்கள் பாட்டு இவிஎம் மிஷினை வச்சுலாம் இப்போ வந்து ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க, என்னால் முடியாதுன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டாருங்க. ரிசைன் பண்ணி புது ஆளை போட்டிருக்காங்க. அவர் யாருன்னா அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்தவர். சரி, இதே குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் தான் சார். அது அப்போ வச்சது சார். இப்போ ஏன் சார் இதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ்லேயே பல ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ளே இருந்தனால தானே காங்கிரஸ் தோற்று போச்சு. நான் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். காங்கிரஸ் தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சினால் தோக்கலை, காங்கிரஸுக்குள்ளேயே பல ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ளே இருக்குது. இது சங்கத்தமே சொன்னால் கூட எதை இட்டுக்கட்டு பேசின்னு நினைப்பீங்க. இந்த தோற்று போனாங்கல்ல அவங்க, போன முறை காங்கிரஸ் தோற்ற பிறகு அவங்க செயற்குழு கூட்டுறாங்க டெல்லியில். நான் ரெக்கார்டுக்கு நான் பேப்பர் காட்டுறேன், கூட்டுறாங்க. கூட்டினதுமே நம்ம ராகுல் காந்தியோடைய அக்காவா தங்கச்சி அவனு இருக்குங்களே, தங்கச்சி தானே, தங்கச்சி நேரம் அழுதுகிட்டு வெளியில் வந்துச்சு, கோவப்பட்டுக்கிட்டு அழுகலை, கோவமாக வெளியில் வந்துச்சு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க அப்படி வர்றீங்கன்னு. இல்லைங்க நாங்கள் தோற்று போனதுக்கு காரணமே பிரியங்கா காந்தி, அந்த அம்மா பேர். இதெல்லாம் பொம்பளை பிள்ளை பேர் நான் வச்சுக்கிறதுல இருக்கு. நீங்கள் அது என்ன படிச்சு அந்த அம்மா வெளியில் வந்து மீடியா பார்த்து சொல்லுது, எங்கள் அண்ணன் தோற்று போனது காரணம், காங்கிரஸ் தோற்று போன காரணம் எதிர்க்கட்சியால் அல்ல, எங்கள் கட்சிக்கு உள்ளேயே ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்குன்னு சொன்ன ரெக்கார்டு இருக்குது. நீ எடுத்து பாருங்க, பேப்பர் ரெக்கார்டு இருக்குங்க, வீடியோ ரெக்கார்டு இருக்குங்க. அப்போ அங்கே இருக்கவே தோக்க வச்சேன். அதனால் நீ அதை இப்போ பேசணும் தேவையில்லை. இப்போ என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இப்போ எனக்கு கிடைச்ச தகவல், இப்போ நீங்கள் வருவதற்கு முன்னால் நான் வந்து எங்கள் இவர்கிட்ட பேசினேன். எங்கள் வக்கீல் வந்து டெல்லியில் உட்காந்துருக்கிறாப்புல. என்னங்க செஞ்சுருக்கிறீங்க என்னன்னா, அவர் சொல்லிட்டு நாளை மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடேயா, அதனால் லீவு. அதனால் வந்து 1ஆம் தேதி வருது, நமக்கு நிச்சயமாக பானைச்சின்னம் கிடச்சிடும். இல்லைன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சிஸ்டம் அப்படியே மாவட்ட நிர்வாகத்தில் வாங்கிக்கலாம், சின்ன ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ நாளை மறுநாளுக்குள்ளே அந்த வேட்புமனு பரிசீலனை இந்த கட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. எது பண்ணாலும் கூட எங்களுக்கு வந்து சின்னத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதோட முக்கியமான செய்தி சொல்ல வரேன், இவங்க பெரிய கலவரத்துக்கு திட்டமிட்டுருக்காங்களாங்க. குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில் ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குவதற்காக ஆர்எஸ்எஸ் கும்பலும் பிஜேபி கும்பலும் திட்டமிட்டு இருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. முக்கியமான செய்தி. அதையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். அது மட்டும் அல்லாது இவிஎம் மிஷின் மூலமாக, இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதிலே வச்சு ஏதாவது ஒரு செட்டிங் பண்ணி குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழை தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு.
வலிமையான கூட்டணியாக இருக்கிறீங்க, இந்த வேலைகள்லாம் இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நான் எதிர்கொள்ளுவோம். ஆனால் அவங்க பயங்கரமான ஆளுங்க, எங்களை விட ரொம்ப மோசமான ஆளுங்க. நாங்கள் வந்து கட்சி ரீதியாக தான் நாங்கள் வலிமையான ஆட்கள். ஆனால் ரவுடித்தனம் பண்ணுறதுல ஆர்எஸ்எஸ் அடிக்கிறது இந்தியாவிலே ஆளே இல்லை. உங்களுக்கு தெரியாது அந்த விஷயம். 15,000 பேர் கல்யாணம் பண்ணாமல் அவங்க கம்போட திருறாங்க, உள்ளே வச்சுருக்கிறாங்க கட்சிக்குள்ளே. தெரியுமா அந்த விஷயம்ல உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ்ல 15,000 பேர் திருமணமே செய்து கொள்ளாமல் கம்பு பெரிய கம்பை வச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவன் டக்குன்னு இறக்கி விட்டான்னு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களை மாதிரி மீடியாக்கள் மக்கள் இவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, ஆர்எஸ்எஸை பார்த்து நான் பயந்து தான் இருக்கிறேன். சும்மா அடிச்சு விடுமே நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்படலை. தேர்தல் ஆணையம் தான் நாங்கள் எதிர்கொண்டுருவோம், சட்ட ரீதியாக எல்லாத்தையும் எதிர்கொண்டுருவோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் கும்பலை பார்த்து பயமாக தான் இருக்குது. சார், நீங்கள் சொல்கிறத போல் நிறைய பேர் பானை சின்னம் கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. என்னதான் களத்தில் வலுவாக இருந்தாலுமே எளிய மக்களுக்கு அந்த சின்னம் தான் டக்குன்னு போய் சேரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறதுல என்ன சிக்கல் சார் உங்களுக்கு? நாங்களா இதெல்லாம் ஓவரான கேள்விங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து என்ன டிவி உங்கள் டிவி பேர் ஓகச்சி தமிழா? இதெல்லாம் கேள்வி நக்கல் பண்ணுற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காலந்தோறமாக போராடி இப்போதான் நாங்கள் சொந்த சின்னத்தை நிற்கப்பன்னு வரும்போது ஏங்க உதயசூரியன் நிற்கணும்? நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன், நீங்கள் கட்சியை கலைச்சப்பட்டு ஏங்க நீங்கள் திமுகவில் சேரலன்னு கேளுங்க. இங்கே பாரு, நல்லா கேளுங்க. இதுமாதிரி இந்த கேள்வி இது மாதிரி நீங்களும் கேட்கக்கூடாது, எந்த நெறியாளரும் கேட்கக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு தனி தலைவர், அவங்களுக்குன்னு ஒரு தனி தலைவர், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு. தேர்தல் காலத்தில் மட்டும் நாங்களும் அவர்களும் சேருவது என்னவென்றால் சமூக நீதி என்ற கோட்பாட்டில் திராவிடம் என்ற இந்த சித்தாந்தத்தை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஜனதானத்தை எதிர்க்க வேண்டும், மோடியை அழித்தொழிக்க வேண்டும், ஆர்எஸ்எஸ் கும்பலை அழித்தொழிக்க வேண்டும். அப்போ யார் எங்களுக்கு வலிமையானவர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலிமையானவர்கள். அந்த வகையில் நான் கூட்டணியில் முடிச்சுக்கிறோம் பிரதர், கூட்டணியில் இருக்கிறோம். அந்த வகையில் கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தை நிற்கிறோம். இதை விட்டு நீங்கள் உதயசூரியன் நிற்கணும் போகிறப்ப டபக்கு அடிச்சு விட்டீங்களங்க. இல்லை சார், இப்போ மதிமுகவுக்கு இதே தானே சிக்கல் வந்திருக்கு. ஆமாம், அவங்களுக்கு அதே சிக்கல் தான். பாவம், என்ன பண்ணுறது? இறுதி நேரத்தில் அவங்க ஒரு தனி சின்னத்தை போய் தேடி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கான வெற்றி வாய்ப்புகள் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குங்க, அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு தலைவர் இருக்கார், அவங்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. ஏன் அவங்க வந்து மதிமுகன்னு வைக்கணும்? அவனை பேசுவோம். அவர் பேசாமல் அண்ணன் வந்து வயசாயிருச்சு, வைகோண்ணனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, கட்சியை கலைச்சிடலாம்ல, கலைச்சிட்டு ஒரு பொதுச் செயலாளர் கூட வாங்கிக்கலாம்ல நான் சொல்ல எதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன் அவர் செய்யலை? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புள்ளியில் அவர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் மாறுபடுகிறார், அதனால் கட்சி நடத்துகிறார், அதனால் சீட்டு வாங்குகிறார், அதனால் தனிச்சிருந்து நிற்கிறார். அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சார்? இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சின்னம் கேட்டேன், அந்த சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் எனக்கு ஒதுக்கீடு செய்யலை, ஆகையினால நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இரட்டையிலை சின்னத்திலே நான் போட்டியிடுறேன், எனக்கு வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எங்களுக்கு வெற்றி முக்கியம் இல்லைங்க. நீங்கள் சும்மா தேவையில்லாமல் போய் அவரோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்க்கு அவர் தான் பெரிய ஆளு மாதிரி பேசி தெரிஞ்சார், பிஜேபி ஃபுல் சப்போர்ட் அவர் தான் பேசியிருந்தார். இப்போ திடீர்னு வந்து தேர்தலுக்காக வெற்றிக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேசியிருக்கிறாரு. இப்போ பூரா பிஜேபி எதுக்குறாரு. இப்போ சங்கத்தமிழும் மோசமாக அவர் பேசிக்கிறார், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து. அன்னைக்கு பேசுகிற வாய் வேற வாய், இன்னைக்கு பேசுகிற வாய் நுள்ள வாயான்னு அதெல்லாம் பேசாதீங்க, அவரை விடுங்க. நாங்கள் வந்து நிற்பது எங்கள் சுய மரியாதைக்காக, எங்கள் மக்களுக்காக. ஒரு மாபெரும் மாற்றத்தை உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக. உலகம் என்றால் இந்தியாவில். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நிற்கிறோம், 5 ஸ்டேட்டில் நிற்கிறவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. 5 ஸ்டேட்டில் நிற்கிறவங்க. மகாராஷ்டிரா எங்கெங்கே இருக்குது, இங்கேருந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க. அங்கே எங்கள் பார்ட்டி நிற்கிதுங்க. அப்புறம் நாங்கள் அங்கேயும் பானை சின்னம் தான் கேட்டிருக்கோம். நிச்சயமாக பானை சின்னம் கிடைக்கி நீங்கள் பாருங்கள், நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோங்க. எப்படி இருந்தாலும் பானை சின்னத்தை வாங்கிடுவோம். எங்கள் அட்வொகேட்டு பார்வை இருந்தானே அங்கேயே ரூம் போட்டு அங்கேயே தங்க வச்சுட்டோம். எங்கே? டில்லியிலேயே. அங்கே இருந்து பானை சின்னத்தை வாங்கிட்டு தான் இங்கே வரணும் அப்படின்னால எங்களுக்கு பானை சின்னம் உறுதியாக கிடைக்கும். நீ எந்த கவலையும் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம உட்காரும்போது பானை சின்னத்தை காட்டியே நம்ம வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக உங்களுக்கு பானை சின்னம் கிடைக்க வாழ்த்துக்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் செய்வதற்கு பெற்றோருடைய சம்மதம் அவசியம் தேவை அப்படிங்கிறத முதன்மையான அறிக்கையாக வச்சுருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது காதல் செய்வதற்கு பெற்றோருடைய அனுமதி கொடுப்பாங்களா? நான் கேட்குறேங்க உங்கள்கிட்ட. எல்லா தாய் தகப்பனும் கொடுப்பாங்களா? யார் கொடுப்பாங்க சில பேர். தாய் தகப்பனும் படிச்சிருக்கணும், அந்த குழந்தைகளும் படிச்சிருக்கணும், அந்த பெண்மகளும் படிச்சிருந்தால் அவர் கரெக்டாக தனக்கு யாருன்றதை செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அம்மா அப்பாவும் நம்ம குழந்தை நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். இது யதார்த்தம். அவர் இந்த 21 வயசு அப்படிலாம் சொன்னார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, பெண்மகளை படிக்க வைங்க, ஒரு டிகிரியாவது படிக்க வைங்க, கட்டாயம் படிக்க வைங்க, படிக்க வச்சு முடித்த பிறகு நீ முடிவு பண்ணிக்கின்னு சொல்லியிருந்தா அதில் தப்பு இல்லை. ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் நல்லா படிச்சிங்களா? ஃபுல்லாக படிச்சிங்களா? என்ன சொன்னார் பார்த்தீங்களா? பழைய ஒன்று ஆரம்பித்தார், நான் இருக்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, நாடக காதல். அந்த நாடக காதலை கொஞ்சம் வேர்டுகள் எல்லாம் மாற்றி நாடக காதல் சொன்னது ஒரு பெரிய அடி. பாவம், ஒரு கூட்டம். ஆமாங்க, நாங்கள் தமிழ் குடிதாயின்னு பட்டம்லாம் கொடுத்துருந்தோமுங்க, நல்ல மனுஷன் தாங்க. உங்களுக்கு தெரியுமா, பழைய தமிழரசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? போராளி தமிழரசன், அவரை மாதிரி ஒரு போராடினார்.
திடீர்னு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவங்க லவ் ஜிஹாத்துன்பாங்க. யார் அந்த கும்பல்? இவர் அதே கருத்தை உள்வாங்கி இங்கே வந்து என்ன சொன்னார்? நாடக காதல்னு சொன்னார். ரெண்டும் ஒன்று தான் சொல்லி அதில் பயங்கர அடி கீழே போயிட்டாருங்க. பாவம் நல்லா இருந்தவர் எங்கேயுமே சேர்த்துக்கிற மாட்டேறாங்க. கடைசியில் பார்த்தா ஏடிஎம்கே சேர்த்துக்கிறல. அவருக்கு சொல்லும்போது நாங்கள் தொடர்ந்து என்டி அலையன்ஸில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். 14லையும் பாஜகவோட தான் போட்டிட்டோம், 19லையும் பாஜகவோட தான் தொடர்ந்து போட்டிட்டு தொடர்ந்து காலி ஆகிடுறீங்க. கரெக்டாக எங்கே ஜெயிச்சிங்க? தொடர்ந்து காலி ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. 14ல் ஜெயிச்சாங்களே. என்ன ஜெயிச்சாரு? ஏன் அப்புறம் ஜெயிக்கல? இப்போ லாஸ்ட் முறை ஏன் ஜெயிக்கல? இப்போ நாமினேட்டட் எம்பி எடப்பாடி கொடுத்ததானா அந்த நாமினேட்டட் எம்பி ஒன்று மக்கள்கிட்ட இருந்து போய் தேர்ந்தெடுக்கல. இப்போ நிறைவாக ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்லையே, ஏன்னா நம்ம சின்னம் குறித்து நிறைய விரிவாக பேசியிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்லையே மொத்தம் 5 வேட்பாளர்கள், அவங்க வேட்பாளர்கள் எல்லாம் ஏற்கப்பட்டிருக்கு. இபிஎஸ் அவர்கள் கூட ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டது வந்து சரிதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர் எப்படி தோற்று போகிற ஆள் தாங்க. அவர் கதை முடிஞ்சு எப்போ வந்து பிஜேபிக்கு அவர் செம்பு தூக்குனாரோ அன்னைக்கே சோழி முடிஞ்சிருச்சு. இது வரலாறுங்க. நான் வந்து பிஜேபி வந்து உங்களுக்கு சின்னத்தில் குளறுபடி போல அவருக்கு பேரில் குளறுபடி நடக்குது. பேர் கூட ஆளே முடிச்சு விட்டாங்க. ஏங்க ஓபிஎஸ் இபிஎஸ் சமமாக இருந்தவர்கள், சும்மா இல்லை. இன்னைக்கு கட்சி யார் கையிலங்க இருக்கு? இபிஎஸ் கையில் இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் அன்னிலிருந்து மோடி ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆதரிச்சாரு ஆதரிக்கலையா? இன்னைக்கு 2 சீட்டு கேட்டது கூட 1 சீட்டை கொடுத்து விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டு இன்னைக்கு பல பேர் அவையிலே போட்டு விட்டாங்க. ஓபிஎஸ் போட்டு விட்டு சோழியை முடிச்சு விட்றாங்க. இப்போ நான் ஒன்று தான் கேட்டேன் நான் ஒன்று தான் கேட்டேன். அப்போ அவர் கெப்பாசிட்டி அவ்வளோதானே? தமிழ்நாடு பூரா நிற்கிறாருங்க. இபிஎஸ் எதிர்த்து தானே தர்ம யுத்தம் செய்து தானே வெளியில் வந்தார். அப்போ நீ சமமாக நிற்காட்டாலும் பாதியாக நிற்கணும்ல. அப்போ யோசித்து பாருங்க. இவரை விட தினகரன் வெயிட்னு சொல்கிறாங்களா? அவனே 2 சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல. இல்லை அவர் நான் ஒன்று தான் கேட்டேன் அப்படின்னு. அவர் 1 கேட்டு 2 கொடுக்குறாங்க. அப்போ நிறையா இருக்கும் இருக்கு. நம்ம கூட போயிருந்தா கூட 4 கொடுப்பாங்க இருக்கு. உங்களுக்கு எனக்கு இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பொசிஷன் அப்படி தாங்க இருக்குது. அதாவது பிஜேபியோடைய வேலை நான் தெளிவாக சொல்கிறேன். பிஜேபியோடைய சித்தாந்தம் என்னன்னா, ஒரு மாநிலத்துக்குள்ளே போவாங்க. அந்த மாநிலத்துக்குள்ளே வீக்காக இருக்கிற ஒரு பார்ட்டியை பார்ப்பாங்க. அந்த பார்ட்டி மேலே ஏறி சவாரி பண்ணுவாங்க. குதிரையில் போகிற மாதிரி டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் போனால் அப்புறம் குதிரை தலையை வெட்டிடுவாங்க. இது வந்து நான் சொல்கிற ரெக்கார்டு சொல்கிறேன். எல்லா மாநிலத்தையும் எடுங்க. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். நான் சொல்கிறதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல 2 எம்பி தாங்க அந்த பயலுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் போய் அதையும் செய்வாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். மக்களுக்கு புரியணும் இருக்கா? போகிற போக்கில் அடிக்கிறதா நினைக்கக்கூடாதுல்ல. மகாராஷ்டிராவில் இவங்க உள்ளே போனாங்கல்ல. உள்ளே போனதுமே ஏக்நாத் சிண்டையை கூப்பிட்டாங்கல்ல. கூப்பிட்டு டக்குன்னு வந்து அப்படியே பிரிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே போனாங்க. கரெக்டாக அங்கே தான் அப்படி பிரித்து எடுத்துட்டாங்கல்ல. அவங்க இப்போ காலி ஆகிட்டாங்க. இப்போ இவர் முதல்வர் ஆகிட்டார்ல. அதேமாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வர வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? வாஷிங் மிஷின் சொந்தமாக பிஜேபி வாஷிங் மிஷின். நீங்கள் உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு உங்களை பிடிப்பாங்க. வா, உங்கள் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, என்ன பண்ண போகிறேன்? ஐயா வணக்கம் ஐயா, சாரியா நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்னா மிஷினில் போட்டு வாஷிங் பண்ணி இவனுக்கு மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல உள்ளே இறக்கிடுவாங்க. அப்படி தான் யாராக இருக்குன்னா, ஏன்னா சரத்பவருடைய சொந்தக்காரு அஜித் பவார் இப்போ இறக்கிட்டாங்களா இன்னைக்கு துணை முதல்வரில். இது மாதிரி செய்வாங்க. இங்கே என்ன பார்த்துருக்காங்க ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா? ரைட், ஓபிஎஸ் ஒன்றுக்கு சரிப்பட்டு வரல, அதை சோழிய முடி. இப்போ அதை முடிச்சு விட்டாங்க. இப்போ அங்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஆள் இபிஎஸ் தானே, தேர்தல் பண்ணி பார்த்துக்குருவோம். ஆனால் இபிஎஸ் சுதாரிச்சிட்டாரு. ஆகா, இவங்களோட சேர்ந்து போனோம் நம்ம காலி பண்ணிடுவாங்க. நம்ம வெற்றி பெறணுமோ வெற்றி பெறலையோ நம்ம தனியாக நிற்போம். கட்சியாவது கைப்பற்றும். அவரெல்லாம் தெரியும் நமக்கு 1 சீட்டு வராதுன்னு அவர் தெரியுமுங்க. ஆனால் அவர் தனியாக நிற்கிறாருல்ல. அப்புறம் அதனால் இவருடைய வேலை அந்த வேலை தான். அப்போ உஷாரிஜாக இருங்க. ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, எல்லாம் கவனமாக இருங்க. இந்த அப்போ எந்த குறிப்பிட்ட. ஆனால் இவருக்கு அடுத்து பேரங்க காலி பண்ண போகிறாங்க. ஓபிஎஸ் காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து யார் தெரியுமில்ல? பாமக. எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். பாமக சோழியை டோட்டலாக முடிச்சிருவாங்க. ஒருவேளை எனக்கு நான் நம்பிக்கை இருக்குங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அன்புமணி ராமதாஸ் இதில் சேர்ந்துருவார். பிஜேபி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறேங்க. உறுதியாங்க. ஏன்னா நான் போகிற போல சொல்ல நினைக்காதீங்க சார். அவர் இத்தனை எம்பியாக இருக்கிறாரு, தொடர்ந்து பல இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னொரு கட்சியில் போய் கட்சி இணைக்கணும். அதாவது பிஜேபியுடைய சித்தாந்தம் என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ளே போகும், அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற தொண்டனை பூரா அப்படியே ஐக்கியப்படுத்தணும். அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க அறிவாளிகள். இப்போ அவங்க உள்ளே போயிருக்கிறாங்கள. உள்ளே போனது இதில் சுதாரிச்சுட்டு அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி தப்பிச்சு ஓடி போயிட்டார். இவங்க என்ன பண்ணாங்க? உள்ளே போயிட்டு வாங்கடா ராமர் கோயில் கட்டுற மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. கோயிலை கட்டணுமா, அதை கட்ட இதை கட்டணும். அப்போ அங்கே இருக்கிறவங்க நல்லா தானே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பூரா வந்ததுமே தொண்டர்கள் பூரா வந்துருவாங்க. அப்புறம் தலைவர் என்ன பார்ப்பாரு? ஏன்னா தொண்டர் பூரா அங்கே போயிட்டு நம்ம மட்டும் இங்கே இருந்து யூஸ் பண்ணால் அப்புறம் அவங்க வந்துருவாங்க. நான் சொல்கிறது நடக்கலைன்னு நடக்காது பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்கள் சார். நிறைவாக இறுதி கேள்வியா, நீங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறீங்க. எந்தெந்த இடங்கள் திமுக கூட்டணிக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சவாலும் இல்லை. 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் சிதம்பரம் தொகுதி மட்டும் அவங்க பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் தலைவர் பாராளுமன்றத்தில் போனார்னா சனாதானத்தை வேறு இருப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் குரல் கொடுக்குறாருல, அது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. லாஸ்ட் நேரத்தை கூட பாருங்களேன், எல்லாருக்கும் அறிவிச்சிட்டாங்க இந்தியா முழுக்க. ஆமாம். ஆனால் எங்கள் தலைவருக்கு மட்டும் லேட்டாக அறிவிச்சாங்கல்ல. உண்மையாக பொய்யா?
அதே நேரத்தில் இப்போ எல்லாருக்கும் சின்னம் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்போ எங்களுக்கு மட்டும் சின்னத்தை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் சின்ன கட்சியாக இருந்தாலும் ஒரே ஒரு தலைவனாக இருந்தாலும் எங்கள் மேலே அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஏன் கவனமாக இருக்காங்கன்னா, நாங்கள் புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி கருத்தியல் ரீதியாக மோதுறோம். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால் எங்களுக்கு நெருக்கடி இருக்கும். எங்கள் தலைவர் சொல்லுவார், நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் விழுந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம். அதனால் நாங்கள் ரொம்ப விவரமாக இருக்கிறோம், வெற்றி பெறுவோம். நிச்சயமா. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.